ஹலோ வாங்க தம்பி. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எங்களோட ஓல்டு ஆர்டிகிள்ஸ் எடுத்து அதை ரீபெயிண்ட் பண்ண போறோம். கூடவே அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, எதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணா இன்னும் சொல்ல முடியாது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ. இப்போ இந்த போர்ட்ரேட்ல எனக்கு பார்த்தவொடனே ப்ராப்ளமா தெரியுறது வந்து ஃபோக்கல் பாயிண்ட் தான். இப்போ ஒரு போர்ட்ரேட்னா அதோட ஆப்வியஸ்லி அதோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் தான் வந்து போர்ட்ரேட்டோட ஃபோக்கஸா இருக்கும். இதுல ஃபேஸ் பார்த்தோம்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆப்வியஸ்லி அது ஏன் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வேல்யூ ரேஞ்ச் இருக்குல்ல, அதாவது லைட்டர் வந்து லைட் சைட்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கு, டார்க் வந்து டார்க் சைட்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நடுவுல வந்து கனெக்ஷனே இல்லாத மாதிரி. ஸோ ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருந்தா அந்த பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாம தள்ளி நிக்குது. ஆமா. அதனால என்ன ஆகுதுன்னா லைட்ல தான் ஃபோக்கஸ் போகுது. ஸோ இத வந்து ரெண்டுத்தையும் ஒரு காமன் கிரவுண்டுக்கு கொண்டு வர போறேன். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா இதோட ஃபீச்சர்ஸ், ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ஃபேஸ் லைட்டா வந்து எலாங்கேட்டடா இருக்கு. ப்ரொபோஷனலா ஃபோர்ஹெட் ரொம்ப ஸ்மால் ஆகும் அண்ட் லிப்ல இருந்து சின்ன ஏரியா வந்து ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கும். ஆமா. இதுதான் மெயினா தெரியுது. இது ரெண்டு தான் ஃபிக்ஸ் பண்றதுக்காக பெயிண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்தோன்னா இந்த வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஆமா, அந்த வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்லயே அது முடிஞ்சிருச்சு. அந்த கிளிப் ஸ்டுடியோ பெயிண்ட்ல ஒரு டூல் இருக்கும், டோன் கர்வ். அந்த இதுலயே அந்த இது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ். அண்ட் அந்த ப்ரொபோஷன் வந்து அதுக்கு வந்து தனியா ஒரு லேயர் போட்டு பிளானிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி வரப்போகுது பிளானிங்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஹெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை எந்தெந்த இடத்துல இது வரப்போகுதுன்ற ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கிட்டு மாஸ்க் மாதிரி மேல போட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்க் பண்ணிட்டு லிக்விடிஃபை டூல் வச்சு அந்த மார்க்கிங்க்கு ஏத்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் போர்ட்ரேட்ல பார்த்தோம்னா எனக்கு ஃபார்ம்ஸ்ல இதுலலாம் எனக்கு பெருசா மிஸ்டேக்கா இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டியதா தெரியல. அது எல்லாமே நல்லா இருந்தது. ஒன்லி ப்ராப்ளம் வந்து அந்த வேல்யூஸ் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஸோ அது குறைச்சோடனே ஜஸ்ட் லிக்விடிஃபைல அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நவுத்தி வச்சோடனே ஆல்மோஸ்ட் அது பெட்டர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டா இருக்கு, ஆனா தப்பான இடத்துல இல்லாம எங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பல்லுல வந்து நான் டார்க் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே. இது ஏன்னா ரொம்ப லைட்டா கொடுத்தோம்னா பல்லு முன்னாடி வந்த மாதிரி தெரியும், எத்து பல்லு மாதிரி. அது அந்த இதை வந்து கொஞ்சம் டார்க்கரா யூஸ் பண்ணுவோம். சோ தட் வாய்க்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாமே அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ சைடு இருக்கனால டார்க்கரா இருக்கனால பல்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்ட வேல்யூ எக்ஸ்ட்ரா போட்டனாலும் தனியா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் லைட் அந்த சைடு வந்து ஆட் பண்ணிருக்கேன், பவுன்ஸ் லைட். ஸோ பவுன்ஸ் லைட் வந்து ஷேடோ ஃபேமிலியை சேர்ந்தது, லைட் ஃபேமிலி கிடையாது. லைட்னு பேர் இருந்தாலும் அது ஷேடோ ஃபேமிலி தான். மிட்டோனோட அதாவது வேல்யூ ஸ்கேல்ல மிட்டோன் தான் லாஸ்ட் வேல்யூ லைட் ஃபேமிலியில. அதுக்கப்புறம் வர்றதுதான் பவுன்ஸ் லைட். ஸோ பவுன்ஸ் லைட் ஷேடோ ஃபேமிலி. அந்த லைட் ஃபேமிலியோட டார்க்கா தான் இருக்கணும். லைட்டா போட்டோம்னா சென்சிபிளா இருக்காது லைட். அதுவும் ஒரு லைட் ஃபேமிலி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த சைட்ல இருந்து லைட் வருதுன்றது ஒரு கன்ஃபியூஷன். ரிம் லைட் போடுவாங்க, அந்த சைட்ல இருந்து வரதுக்கு ரிம் லைட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. அது லைட்டிங் நம்ம கம்போஸ் பண்றது பொறுத்து. பட் இந்த போர்ட்ரேட் பொறுத்த வர அந்த பக்கம் வெறும் பவுன்ஸ் லைட் தான் இருக்கு. தெரிஞ்சு போட்டா பெட்டர் என்ன லைட்டு போடுறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் தான் பாலிஷ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ம்ஸை கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன். லைட் டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆக்கிருக்காங்க. ஆமா, ரொம்ப பிளேனா இருக்கு. ஸோ ஹேர்ல வந்து நிறைய ஸ்ட்ரோக்கா இருந்தது. ஸோ அதையுமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணேன். ஜஸ்ட் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸா இருந்ததை ஷேப்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஒரு அரை உட்காந்து டைன் வரையறது பதில் ஓவராலா அப்போதான் அது ரீடபிளாவும் இருக்கும். ரொம்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு அந்த ஃப்ளோ தெரிஞ்சா போதும், எப்படி வருது அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சாலே போதும். அதுக்காக அந்த ஃப்ளோக்காக ஒரு இதுவும் வரைஞ்சிக்கிட்டு அந்த ஃப்ளோ காட்டணும். ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஷேப் போட்டாலே போதும், போட்டு அதுல வேல்யூ காமிச்சாலே போதும். ஸோ பிரிட்டி மச் அவ்வளவுதான். நெக்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருந்தது ஃபார்ம்ஸ், அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கேன். ரொம்ப மணிக்கிட்ட மாதிரி இருக்கு.
ஹேர்ல ரிஃப்ளெக்ஷன் லைட்டா ஆட் பண்ண டீடைல் காட்டுறோம்னு சொல்லிட்டு எதுலயுமே ரொம்ப ஆஷா இறங்கி சின்ன சின்ன மைன்யூட்டான லைன் கூட காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டிங்ன்றது மொத்தமா என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாமே சேர்ந்துதான் லைட்டிங். ஒரு இதுல மட்டும் இப்படி சுத்தி ஃபார்ம் சுத்தி ஷேடோ சுத்தி லைட் எல்லாம் போடக்கூடாது. போட்டோம்னா அது அந்த இடத்துல பொருந்தாது, ஆஃபா இருக்கும், தனியா தெரியும், அண்ட் சென்சிபிளாவும் இருக்காது. எந்த பக்கம் லைட் வருது, ஏன் இது இப்படி இது மட்டும் இப்படியே இருக்கு, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஐ வந்து டிரான்ஸ்லூசண்டா லைட் பாஸ் த்ரூ ஆகும். ஸோ அந்த லைட் பாஸ் த்ரூ ஆகிறதும் பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஆயிருக்கும். அதாவது லைட் லெஃப்ட் சைடு இருந்தா ரைட் சைடு தான் இருக்கும். ஏன்னா பாஸ் த்ரூ ஆகி அந்த பக்கம் தான் இதாகுது. ஜெல்லி ரீல் வரும், அதுல தெளிவா சொல்லுவாங்க. எஸ், அப்கமிங் ரீல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஐ வந்து நேரத்துக்கு வந்து கான்கேவ் கூட. ஸோ மேல இருந்து வந்தாலும் கீழே தான் தெரியும் ரிஃப்ளெக்ஷன். அது மாதிரி ஐ சாக்கெட் சொல்றீங்களா, ஐ சொல்றீங்க அது கான்கேவ். ஆமா, கேவ். சோ அந்த சைடு தான் தெரியும். சோ அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐரிஸ் வந்து கான்கேவா இருக்கும், ஐரிஸ் இருக்கிற ஸ்பாட். ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். அது லைட் வந்து இந்த சைடு வந்திருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் போட்டுருவாங்க எடிட்டர், பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இதுல இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் எப்படி எல்லாம் இது பண்ணலாம் நாங்க கத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பெயிண்ட் ஒர்க்குள்ள போலாம். இதுலயும் என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறப்பவே என்ன ஆஃபா தெரியுதுன்னா ப்ரொபோர்ஷன்ஸ். அந்த லைன் கைட் லைன் பாத்தீங்கன்னா இப்போ ஐக்கு ஒரு லைன் போட்டோம், இல்ல நோஸ்க்கு அண்ட் லிப்ஸுக்கு லைன் போட்டோம். ஆமா, எதுவுமே பேரலா இருக்காது. ஆனா ஆக்சுவலா பேரலா இருக்கணும். அது பெர்ஸ்பெக்டிவ்ல திரும்பி இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் சரி, லைன்ஸ் வந்து பேரலா. ஸோ இது வந்து பேரலா இல்லை. அண்ட் ஃபேஸ் பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் இருக்கு, ஆனா ஐஸ் வந்து இந்த ஆங்கிள் இருக்கு. அதுவுமே கரெக்டா பெர்பெண்டிகுலர் 90 டிகிரில இருக்கு. ஆனா அந்த இது வந்து அதுவும் தப்பா இருக்கு. அண்ட் வேல்யூஸ் ஹார்ஷா இருக்கு ஃபீச்சர்ஸ்ல. இதுல நோஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறது அண்ட் வாய்கிட்ட அந்த கீழே இருக்க சின்ன கிட்ட இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. அண்ட் கலர்ஸுமே கொஞ்சம் வந்து மடியா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். என்னன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க பிளேஸ்மெண்ட் ஆகுது, அப்படி வேல்யூஸ் கலர் இது 3த்தையும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அகைன் அதே இதுல வந்து நான் ஒரு வாட்டி மேப்பிங் பண்ணிக்கிறேன், மாஸ்க் மாதிரி போட்டு இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆஃபா இருக்குன்றது தெரியும். மெயினா இந்த ஸ்ட்ரைட் சொல்றீங்க. இல்ல அந்த ரைட் ஐ பாத்தீங்கன்னா அதோட டவுன் லைன் வந்து கரெக்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி புரியுது. இங்க நிக்க வேண்டியது இங்க இருக்கு. இப்போ வந்து அதே ஸ்டெப் லிக்விடிஃபை பண்ணிக்கிறேன் அந்த மாஸ்க்கு ஏத்த மாதிரி. இது கொஞ்சம் லிக்விடிஃபை பண்ண அப்புறம் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். என்னென்னமோ ஆகுது, என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போ வந்து எனக்கு ஒரு பேஸ் மாதிரி கிடைச்சிருச்சு. ப்ரொபோஷன் எல்லாம் கரெக்டா இருக்குன்ற இதை வந்து நான் செக் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ அவ்வளவு ப்ரொபோஷனுக்கு போக போறது இல்ல. இப்போ ஒன்னே என்ன மாத்துவேன்னா ஐ மாத்துவேன்னு நினைக்கிறேன். அது இந்த பாயிண்ட்ல மாத்துவேன்னா இல்ல அதுக்கப்புறம் மாத்துவேனான்னு தெரியல. ஏன்னா ஸ்டைலைஸ்டா ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து கொஞ்சம் ஸ்டைலைஸ்டா இருந்தது, அது மாத்திருப்பேன். இதுல என்ன பண்றேன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சாஃப்ட் பிரஷ் வச்சு கொஞ்சம் ஒரு மிட்டோனுக்கு கொண்டு வந்துடுறேன். மிட்டோனுக்கு கொண்டு வந்துட்டேன்னா நான் அங்க இருந்து லைட்ஸ் போட்டும் இது பண்ணிக்கலாம், ஷார்ப் போட்டும் ஸ்கல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து இது ஒரு காமன் கிரவுண்ட். அவுட்டர் சிலுவெட் ஃபிக்ஸ் பண்ணேன், ஃபேஸோட அவுட்டர் சிலுவெட் அண்ட் கொஞ்சம் இப்ப சொன்ன மாதிரி ஃபார்ம்ஸ் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கிறேன் வேல்யூஸ் வச்சு. ஸ்கல்ப்ட் எல்லாமே லாசோன் சாஃப்ட் பிரஷ் தான். ஸோ அதோட ஏன் அதை யூஸ் பண்றோம்னா ஈஸியா என்னால அந்த நான் என்ன ஷேப் இன்டென்ட் பண்றேனோ அது டக்குன்னு வந்துடும். லாசோல அந்த ஷேப் போட்டு சாஃப்ட் பிரஷ்ல எந்த பக்கம் அந்த வேல்யூவோட இன்டென்சிட்டி வேணும், எங்க கம்மியா வேணும்ன்றத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல ஈஸியா. ஸோ அந்த ஷேப்புமே ரிமைன் ஆகும், இன்டென்சிட்டியும் கம்மி பண்ண முடியும்ன்றதால டக்குன்னு
என்னோட இன்டெண்டட் ரிசல்ட் வந்து டக்குன்னு வந்துருது. கூடவே அந்த எட்ஜ் வேரியேஷனும் நமக்கு கிடைச்சிடும். ஆமா, சாஃப்ட் எட்ஜ், ஹார்ட் எட்ஜ் இதோட கண்ட்ரோலும் பண்ண முடியுது. அதுவும் இல்லாம போட சொல்ல உங்களுக்கு தெரியணும் அதை எங்க யூஸ் பண்றோம், எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப தேய்ச்சிட்டே இல்லாம பெயிண்ட் ஓவர் வந்து ஒரு பெயிண்ட் ஓவர் 1 hour தான்ன்ற மாதிரி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றதால இது வந்து குயிக்கரான மெத்தடா இருக்கு. ஸோ ஏற்கனவே இருக்கிறத எதெல்லாம் பண்ணா பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிறதுல பெயிண்ட் ஓவர். ஸோ இதுல உட்காந்து திருப்பி உட்காந்து ஒரு ஸ்ட்ரோக்கா வந்துட்டு பெயிண்ட் ஓவர்னு சொல்லிட்டு மோடி அதே பண்ணி பெயிண்ட் ஓவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்க பெயிண்டிங்ல கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ ஃபேஸோட ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ரிப்பீட் பண்றேன். ஒரு பக்கம் இப்போ இதுல முன்னாடி இருந்த இதுல பார்த்தோம்னா ஆரம்பத்துல எந்த பக்கம் லைட்டு இதுன்றதே லைக் எங்கேயுமே ரொம்ப டார்க்கா இருக்கு, இந்த இடத்துலயுமே ரொம்ப டார்க்கா இருக்கு, லெஃப்ட் சைட்லயுமே அந்த எட்ஜ்ல டார்க்கா இருக்கு. ஆமா, எந்த பக்கம் லைட்டு டிஃபைன்டான ஒரு லைட் சோர்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எது லைட் எது என்ன. ஆமா, ஸோ அதே இங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளியரா டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் தான் அப்படின்றது கொஞ்சம் தெரியும். அண்ட் ஃபேஸோட ஹியூஸும் வந்து இதுல கொஞ்சம் கிளியரா காட்டியிருக்காங்க. எல்லோ, பிங்க் அண்ட் ப்ளூ ஸ்டோன். இதுலயும் இண்டென்ட் பண்ணிருக்காது, பட் அதுல வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு இதுல இருக்கிற டோன்ஸ். அது மட்டியாவும் போயிடுச்சு. ஆமா, அதை வந்து இங்க அதை சாஃப்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து பில்ட் பண்ணிட்டேன் லாசோ டெக்னிக் வச்சு. அண்ட் ஹைட்ஸ்லயுமே கொஞ்சம் வந்து இது ஆட் பண்றேன், ஒயிட்னஸ் ரொம்ப கம்மியான கலரை அதை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயோட ஷேடோவும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன். அந்த ஐ லைன்ல இருக்கிற ஷேடோ பண்றேன், பாப் பண்றது. ஐயோட டக்குன்னு பார்த்தோடனே எங்க இருந்து பார்த்தாலும் ஐக்கு போகும். அது ஆல்ரெடி அப்படிதான் இருந்தது, இன்னுமே கொஞ்சம் அது போட்டதால இன்னும் பிரச்சனை. எஸ், ஃபோக்கல் பாயிண்ட வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்றேன். ஃபோக்கல் பாயிண்ட் ஃபேஸ், அதுல ஃபோக்கல் பாயிண்ட் ஐசி. ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ் ஆன போயிட்டு அப்படியே ஐயான இது போர்ட்ரேட்டுக்கு பின் குறிப்பு போட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, போர்ட்ரேட்டுக்குனா அதான் என்ன இன்டென்ட் பண்றோமோ அது பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஃபுல் ஃபிகர் வரையறீங்கன்னா அதுல எதை வேணா நீங்க ஃபோக்கல் பாயிண்டா மாத்தலாம். போர்ட்ரேட்னு இன்டென்ஷனா பண்ணுங்க, அதான் இன்டென்ஷனோட தெரிஞ்சு பண்ணுங்க. எது பண்ணாலுமே மிஸ்டேக்கை வந்து இன்டென்ஷன் ஆக்க கூடாது. நான் தெரிஞ்சுதான் பண்ணேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் பார்ட்டுமே வந்து ரொம்ப ஹேரியா மெஸியா இருந்தது, என்னன்ற ரீடு சரியா கிடைக்கல. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகைன் அந்த லாசோ வச்சு லாக் பண்ணிட்டு ஃபார்ம்ஸோட ஷேப்ஸையே டைரக்டா லாசோல போட்டு சாஃப்ட் ப்ரஷ் வச்சு அடிச்சுட்டேன். இப்போ கிளியரான ஷேப்ஸ் ஹேர் வச்சு போட்டு எப்படி வருது, ரீடபிளா ஈஸியா இருக்கும். சின்ன சின்ன அந்த லாசோ ஃபில்லே போதுமானது முடிய காட்டுறது. ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து நிறைய இது காட்ட முயற்சி பண்ண மாதிரி இருந்தது, தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸும் காட்டின மாதிரி. அதாவது இந்த கைத்தறது வந்து தப்பு கிடையாது, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதான் அகைன் இன்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல அது ஒர்க் ஆகல, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஒர்க் ஆகிற இடத்துல யூஸ் பண்றது எந்த தப்பும் இல்லை, எதை வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், பிரிட்டி மச் அவ்வளோதான். ஹேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா இருந்தது. அகைன் எல்லாம் அந்த ஹைலைட்டுமே ரிப்பீட்டேட்டிவா இருந்தது. லைக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்கு கேப், ஸ்ட்ரோக்கு கேப், ஸ்ட்ரோக் கேப், ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரே மாதிரி சைஸ் ஸ்ட்ரோக்கா இருந்தது. அதுவுமே கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் ரிஜிட் ஆக்கும் பெயிண்டிங். ஓகே, அதெல்லாம் இல்லாம ஒரு ஷேப், அந்த எந்த இடத்துல எல்லாம் ஏபெக்ஸ் பாயிண்ட் இருக்கோ, ஏபெக்ஸ்னா எது மேல அதோட உச்சி மாதிரி, அந்த எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லாசோ போட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இது மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல மட்டும் ப்ளூ ஸ்டோன் போட்டிருக்கேன். அது பாத்தீங்கன்னா மொத்தமாவே அது சேர்ந்தே அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். புரியுது. மொத்த ஹேருமே இப்போ அந்த ப்ளூ லைட்டுக்குள்ளதான் இருக்கு. ப்ளூ லைட் அந்த ரிஃப்ளெக்டிவா தான் இருக்கு அப்படின்றது ஒரு இந்த ஹைலைட் மூலமாவே வந்துடும். அது என்ன மெட்டீரியல் அந்த மாதிரி. ஆமா. ஸோ இங்க வந்து கொஞ்சம் பாப் பண்றதுக்கு ரிங் லைட் ஆட் பண்றேன். ஆக்சுவலா ரெஃபரன்ஸ்லயே அது இருந்துச்சு, நான் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்றேன். ஸோ இதுதான் லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தோம்ல, ரிங் லைட் ஆட் பண்றதுன்றது. ஸோ இப்படி இன்டென்ஷனோட ஆட் பண்ணா பெருசா தெரியாது. செகண்டரி லைட்டுங்கிறது வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. அண்ட் அது இன்னுமே பாப் அப் பண்ணிக்கலாம் அந்த போர்ட்ரேட்டையோ இல்ல ஏதோ. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் திரும்ப ஸ்க்ரீன்ல வரும், பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம்.
ஏதாவது தப்பா பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க, என்ன தப்பா பண்ணியிருக்கோம். இல்ல வேற உங்களுக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, உங்க பெயிண்டிங்கும் அனுப்புங்க. வரைக்கலம் டிஸ்கார்ட் சர்வர்ல அதுல டிஸ்கஸ் பண்ணலாம், யூடியூப்ல சேனல் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பெயிண்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ அகைன் போர்ட்ரேட் தான். இந்த போர்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் கலர்ஸுமே நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. ஹியூஸ் அண்ட் வைப்ரன்சி புஷ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஹேர் வந்து முதல்ல நோட்டீஸ் பண்றப்ப மேட்டியா இருக்கு, ஹேர் வந்து ஷைனியா இருக்கும். அண்ட் அதோட ஒயிட் ஹேர்ன்றதால, லைட் கலர் ஹேர்ன்றதால இன்னுமே வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணும். லைட்டையும் இன்னும் நல்லா பிக் பண்ணும், கலர்ஸையும் இன்னும் நல்லா பிக் பண்ணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது திங் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து கரெக்டா எல்லோ டோன்ஸ் தெரியுது, இங்க ரெட் டோன்ஸ் தெரியுது. இங்க வந்து ப்ளூ கொஞ்சம் வந்து ஹார்ஷா இருக்கு, அது வந்து 7 o'clock ஷேட் மாதிரி இருக்கு, மேலுக்கு இருக்கிற 7 o'clock ஷேட் மாதிரி. பட் இது வந்து ஐம் அஸ்யூமிங் இட்ஸ் ஃபீமேல் கேரக்டர், ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். இதெல்லாம் தான் இதுல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்பாட்ஸ். ஸோ அந்த நோஸோட இந்த பார்ட் ஆஃப் த ஃபேஸ் பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கு, வியூ மாதிரி இருக்கு. இந்த பார்ட் ஆஃப் ஃபேஸ் மட்டும் பார்த்தோம்னா சைடு வியூ மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நோஸ்ல கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு ரிட்ஜ் ஆட் பண்ணி, இன்னொரு நோஸ் அந்த ரிட்ஜ் ஆட் பண்ணி, லிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கர்வ் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ட்ல. ஸோ அந்த இதுலயே அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 ப்ராப்ளம் தான், ஹேரு கீழே இருக்கிற ஹியூ. ஸோ ஹேர்ல வந்து ஒரு பேஸ் ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறேன், என்னென்னலாம் வரப்போகுதுன்ட்டு. இன்னும் ரிஃபைன் பண்ணல, பேஸா என்ன கலர்ஸ் என்ன ஹியூஸ் என்னெல்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு அகைன் பிளானிங். ஸோ இதை நான் லாக் பண்ணிட்டேன்னா, இங்க இருந்து நான் மேலே ஜஸ்ட் கீழே இருக்கிற கலரை பிக் பண்ணி மேலே டீட்டெயில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆமா, அதில் பண்றது வந்து சிம்பிளா இருக்கும். அதனால ஒயிட்ன்றதுனால எதுவுமே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒயிட்டாருன்றது வந்து சன் வந்து லைட் பட்டாலே ஃபுல்லா தெரியற மாதிரி சொல்ற மாதிரி அந்த ஷைனே சொல்லாதீங்கன்னு புரியுது. எனக்கும் தெரியல, முன்னாடி ஷைன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகே, ஆமா, முன்னாடி ஷைன் இல்லை, இப்போ ஷைன்லாம் ஆட் பண்றோம். இப்போ அகைன் பாத்தீங்கன்னா அந்த லாசோ மெத்தட் தான், ஸ்ட்ரோக்கா போடாம ஷேப்ஸா போட்டு லாசோல லாக் பண்ணிட்டு சாஃப்ட் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிருப்பேன். அதுலயே பாத்தீங்கன்னா சும்மா ரேண்டம் ஸ்டாண்ட்ஸ் இருக்காது, எல்லாமே ஒரு ஃப்ளோவா இருக்கும். அந்த ஃப்ளோல கனெக்ட் ஆகுற மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹேரோட ஃப்ளோவும் பார்க்கணும், அதே சேம் டைம் அந்த ஷேப் வந்து ஓவராலா செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேப்ஸ் அண்ட் ஃப்ளோ தான் மெயின் ஹேர் பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்டான்ஸா போடணும்னு இது இல்லை, ஃப்ளோவை பார்த்து இது பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா சிம்பிளா முடியுது எல்லாமே. அந்த முதல்ல என்ன கலர்ஸ் வரப்போகுதுன்றதை லாக் பண்ணிட்டேன். அகைன் மேல அந்த லாக் பண்ண கலர்ஸ் வச்சு லாசோ டூல வச்சு ஸ்டாண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷேப்ஸ் கிரியேட் பண்ணி அங்க அப்ளை பண்ணிட்டேன். வெறும் எட்ஜில் மட்டும்தான் போட்ட பேஸ்ல இருந்து அந்த லாசோல சேஞ்ச் ஆகுதுன்னது என்னன்னா எட்ஜஸ் தான், ஜஸ்ட் எட்ஜஸ் தான். ஆமா, அது தர எஃபெக்ட் தான் இவ்வளவு. அந்த 7 o'clock அந்த 3D-யான இது. ஸோ 7 o'clock போனதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா, அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஜஸ்ட் ஆரஞ்ச் ஸ்டோன் அங்க இருந்து பிக் பண்ணி ஏர் பிரஷ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அது தனியா தெரியல, இல்லை கொண்டாயிடுச்சு. இப்படி ஏர் பிரஷ் பண்றப்போ கீழே இருக்கிறதும் அது ரீட்டைன் ஆகும். நம்ம அதை வந்து கொஞ்சம் மேல நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபுல்லா எடுத்துடல, ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஹார்ஷா இருக்கிறதால அந்த டோனை கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். அந்த கீழே லைட் வந்து இந்த சைட்ல இருந்து வரதால இங்க கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்குக்கு கீழே ஷேடோஸ் ஆட் பண்ணிட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த ஐஸுமே வந்து எந்த சைடு பாக்குதுன்னே தெரியல. இப்போ ஐஸ் என்னன்னா, இந்த வியூல இருந்து ஐ பால் வந்து ஸ்பியரா தான் இருக்கும், ஆனா ஐஸ் பார்த்தோம்னா ஸ்பியர்ல ஒரு சர்க்கிள். இது வந்து லூகாஸ் அவர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஐபால்ல மேல இருக்கிற ஒரு சர்க்கிள் தான் வந்து அந்த பியூப்பிள். நம்மளை விட்டு அதை தள்ளி போறப்ப அது வந்து ஓவல் ஷேப்பா மாறும், லைக் ஸ்குவீஸ் ஆகும். அது ரவுண்டாவே இருக்காது, ஃபுல் ரவுண்டா. எலிப்ஸா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி
ஆமா. அது So, sometimes அதை சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபார்மை வந்து கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு ஆட் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். so திருப்பி அந்த சாஃப்ட் ஏஜ் ஹார்ட் ஏஜ் ஆமா. அது போடுறது மூலியமாவே ஹேர்லயும் லைட்டா அந்த ரிஃப்ளெக்டட் ஸ்கின் டோனே எடுத்து ஹேர்ல அடிச்சிட்டேன். ஸோ மயிலா அடிச்சதால அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி சீக்ஸ்ல இதுல எல்லாம் கொஞ்சம் ஷேடோ அந்த பிளேன் சேஞ்ச் ஆகுற இடத்துல பிளேன் சேஞ்சஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்றேன். ஸோ அங்கங்க சின்ன சின்னதா ஆம்பியன்ட் அக்ளூஷன்ஸும் ஆட் ஆகப்படுது. கீழே வந்து பவுன்ஸ் லைட். இந்த பவுன்ஸ் லைட் பார்த்தோம்னா மெயின் சோர்ஸ்ல இருந்து அவங்க ஸ்கின்லயே பட்டு அங்க இருந்தே பவுன்ஸ் ஆகுது. அந்த நெக்ல ஸோ பவுன்ஸ் லைட்னாலே அகைன் சொன்ன மாதிரி அது ஷேடோ ஃபேமிலி தான். ரொம்ப லைட்டரா இருக்காது, ஆனா ஷேடோ உள்ளதா இருக்கும். ஆனா அது லைட்ன்றதும் தெரியும். ஆனா 1000 இருந்தாலும் அது ஷேடோ தான். ஆமா, ஷேடோ ஃபேமிலி தான். அது ஃபேமிலியில இருந்து பிரிக்க கூடாது. ஆமா, தனியா கூட்டு போயிடாதீங்க, அப்புறம் அனௌன்ஸ் தான் பண்ணணும். அகைன் டச்அப் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது பெருசா லாபம் இல்லை. அதான் சொன்ன மாதிரி ஆம்பியன்ட் ஆம்பியன்ட் அக்ளூஷன். அது ஆம்பியன்ட் அக்ளூஷன் என்னன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி. அது போட போட கொஞ்சம் ரீடிஃபைன் ஆகும். இதெல்லாம் அந்த அவுட்லைன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம டார்க்கா அழுத்தி போடுவோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆம்பியன்ட் அக்ளூஷன் போட்டுக்கலாம். சினக்ஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ எஸ், அண்ட் ஹேரோட சிலுவர்ட்டை வந்து சேஞ்ச் பண்றேன் அந்த இடத்துல. அங்க மேல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரிம் லைட் வருது இல்லையா, அதோட கண்டினியூஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அகெயின் அந்த எட்ஜ் கண்ட்ரோல் சேம் கலர்ஸ் தான், பட் அந்த எட்ஜஸ் மட்டும் அந்த ஹேரி ஸ்டாண்ட்ஸ் மாதிரி வர்றதுக்காக லாசோ யூஸ் பண்ணியிருக்கேன். லாசோ யூஸ் பண்ணி மேல ஒரு இதுல ஒரு பிளெண்ட் ப்ரஷ் இருக்கும், ஃபிங்கர் டிப் வந்துட்டு அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய ஷேப்பா தான் இருக்கு. ஆனா நீங்க ஓவராலா பாக்குறப்போ ஈச் ஸ்டாண்ட் வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு பின்பம் தெரியும். ஆனா அப்படி பண்ணல, எல்லாமே ஷேப்ஸ் தான். ஷேப்ஸ் நீங்க அப்படியே பார்த்துட்டு நம்மள சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரஷ்ஷா தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அப்படியே போடல, ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் மாதிரி அது. ஆமா, ஆர்ட்டை பொறுத்தவரை இல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு க்ளோ ஆட் பண்றேன், கடைசி ஒரு ப்ளூம் எஃபெக்ட் மாதிரி. எங்கெல்லாம் லைட் போடுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அகைன் திருப்பி வரும், திருப்பி பாருங்க, இந்த கருத்தை கமெண்ட்ல போடுங்க. அவ்வளவுதான் வீடியோ. உங்களுக்கு எதனா டெவலப்மெண்ட் வேணும்னாலும் அந்த பெயிண்ட் ஓவர் இதை அனுப்புங்க, அதையும் பெயிண்ட் ஓவர் சர்வர்ல அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்க், எங்களோட வரைக்காலம் டிஸ்கஸ் சர்வர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பெயிண்ட் ஓவர்லயும் சேனல்ல வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் போடுங்க. எதுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணி போடுங்க. யூடியூப்ல போடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போடுங்க. எங்களோட கருத்துக்களை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா வரும். இல்லைன்னா பர்சனலா வேணும்னாலும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அது டிஸ்கார்ட்ல கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். So, that's all guys. This is until next time. Bye.